எவ்வளோ பர்சன்ட் அப்படியே எங்கே பாடுறா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா பண்ண போகிறோம்? சத்தமாக பேசுகிறா. அதை கொத்திட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை போடுறதுக்காக போடலான் இருக்கிறோம். இல்லை எவ்வளோ பர்சன்ட் நோன்றதெல்லாம் இல்லை, சும்மா கொத்தி விட்றது தான். ஆலமா டே அதை அந்த அளவுக்கு அங்கே கொஞ்சம் பறிச்சு விட்றா போதும். இன்னும் கொஞ்சம் அந்த சைடு இங்கேயா ஆழ வேண்டாம். இவங்கிட்ட சொல்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் எடுத்துங்க. இங்கே வா, நீ பிடி. நீ பிடிச்சிக்கோ. இது பார்த்தீங்கன்னா வெந்தயம். சும்மா அந்த இதுக்காக கல்லுக்கு பாரு எடுத்துருமா. ஏன் அவ்வளோ பர்சன்ட்றீங்க? கல்லா? என்ன ஒரு வாசனை, மண் வாசனை, செம்மையான மண் வாசனை. மண்புழுவெல்லாம் இருக்கு. போடலாமா? மீன் பிடிக்கலாமா மண்புழு வச்சு? இதோ மண்புழு இருக்கு பாரு. இதோ சரி, கேமராவில் சரி எடுத்துடல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வல்லம் தோண்டியாச்சு. போட போகிறாரு இவர். வெந்தயக்கீரை போடுறதுக்கு தாங்க இது பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டு பக்கத்தில் இது போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். எல்லாம் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ பார்த்தேன். எல்லாம் ஒரு சின்ன சின்ன கப்புலெலாம் வச்சு போடுறாங்க. சரி, நம்மக்கிட்ட கொஞ்சம் இடமே இருக்கே, இதை வச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். இப்போ இந்த மண்ணை வச்சு மூடிடலாம். வருதான்னு பார்ப்போம். எத்தனை நாள் வரும்? ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். ஏம்மா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணுமோ? எங்கள் ஃபோனை கொடுத்துட்டு தண்ணி கொண்டா, தொளிச்சு விடலாம். தண்ணி கொண்டா, கொஞ்சோண்டு மோண்டா போதும். 6 டப்பா இருந்தால் போதும். கொண்டா தெளி. எங்க அப்படியே கை கழுவிக்க வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வந்து வெந்தயக்கீரை வர வைக்கிறதுக்காக வெந்தயம் இது போட்டாச்சு. பாருங்கள், வாழைச்சி மரத்துக்கெல்லாம் தண்ணியை ஊற்றுறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்க இந்த விஷயமே தெரியாது, நாங்கள் தண்ணி ஊற்றலைன்றது. தெரிஞ்சால் திட்டுப்பா. அப்படி அந்த மரம் பாருங்கள், அந்த பழம் அது அவ்வளோதான் இருக்குது. ஒரு குச்சி அளவு தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே அதை திரடவே மாட்டேங்குது. இந்த மருதாணி எந்த அளவு தளைஞ்சி வந்திருக்கு. மரம் பாருங்கள், மரம் மருதாணி செடி சொல்லக்கூடாது, மரம் வேறு பாருங்கள். ஆனால் நாங்கள் பறித்து வைக்கிறதே இல்லை.